ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, கேக்கு செய்ய போகிறோம். புதுசாக கேக் ட்ரை பண்ணுறவங்க கூட இதை பார்த்து ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு முட்டையும் 6 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸ் ஜாரில். இப்போ இதுலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அடித்து எடுத்துருங்க. நல்லா சர்க்கரை கரையணும், அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக விழுகுது பாருங்கள். இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். சோடா உப்பு, இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது பேக்கிங் பவுடர். இப்போ இதெல்லாமே நம்ம கலந்துக்கலாம். இப்படி சலிச்ச முறையில் நம்ம அந்த முட்டை கலவைக்குள்ளே இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். முதல்ல நம்ம கேக் கிளறப்போ மாவெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரே ஈவனாக கலக்கணும். சும்மா ஏடா கூடான்னு கலக்காமல் இப்படி நம்ம கலக்கி விட்டோம்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். மைதா நான் 8 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரே ஸ்பூனில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி இந்த ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை பகுதி தனியாக எடுத்துக்கலாம். மீதியில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இதான் சொன்னேன். ரொம்ப சிம்பிளாக புதுசாக கேக் ட்ரை பண்ணவங்க கூட இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பெரிய கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கொக்கோ பவுடர் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதுக்கு வேணால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன்லேயே சேர்த்துக்கோங்க. எதை நீங்கள் அளக்குறீங்களோ அதே அளவு ஸ்பூன்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் அளந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இதுவே போதும். இப்போ நான் இட்லி தட்டில் தான் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அது ஓட்டை ஓட்டையாக இருக்கிறனால நான் பட்டர் பேப்பர் போட்டு செய்ய போகிறேன். நான் எப்படி பட்டர் ஷீட் வீட்டிலே ட்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த லாக்டவுனுக்காக நான் இப்படி வீட்டிலே ட்ரை பண்ணுறதை போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுக்கலாம். எண்ணெயும் தடவிக்கோங்க மேலே. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஈவனாக வச்சு விட்ருங்க. அந்தளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் மாவு. பாருங்கள், அதுக்கு மேலே கொக்கோ இதை சேர்த்துக்கிட்டேன். இதை நடுவில் கொஞ்சம் வச்சுவிடுங்க. கொஞ்சோண்டு இந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அழகாக இருக்கும் கேக். அப்படி டிசைனும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சு. உங்கள்கிட்ட ஒரு குச்சி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்படி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு டிசைனாக வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன். உங்கள் இஷ்டம். இந்த அப்படியே வச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. கடையிலெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதுக்கு தான் இப்படி ட்ரை பண்ணேன். இப்போ நான் இட்லி சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு 5 நிமிஷமாக உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பை ஈவனாக போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தூக்கி வைங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வெந்ததுக்கப்புறம் குச்சி வச்சு குத்தி பார்த்தேன். நல்லா வெந்திருந்துச்சு. அரை மணி நேரம் தான் எனக்கு ஆச்சு. அடுப்பை குறைவாகவே வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பட்டர் ஷீட்டில் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். எனக்கு அது ஓட்ட ஓட்டையாக இருந்தனால இப்படி மாதிரி டிசைன் ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.